Hi friends, welcome to MAHA's channel Grow Younger with MAHA. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா weight loss recipes தான் பார்க்க போறோம். So weight loss recipesல நிறைய நம்ம போட்டுருக்கோம். காலையில இருந்து நைட் வரைக்கும் என்ன ஃபுட் எல்லாம் சாப்பிடலாம், எந்தெந்த டைம்ல என்னென்ன ஃபுட் எல்லாம் சாப்பிட்றப்போ சீக்கிரமா weight loss அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிற ரெசிபீஸ் நிறைய போட்டுருக்கேன். ஸோ அதில் முக்கியமாக நம்ம என்னென்னு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேரால் எக்ஸசைஸ் பண்ண முடியாது. ஸோ மெயினாக யாரால் எக்ஸசைஸ் பண்ண முடியலையோ எக்ஸசைஸ் பண்ணாமே நம்ம weight loss நிறைய அச்சீவ் பண்ணலாம். ஸோ அதுக்குரிய மெத்தட்ஸ் தான் நம்மளுடைய இதில் பார்க்குறோம். ஸோ அதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணணும். ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பசிக்கும். ஸோ பசிக்கிறப்போ மெட்டபாலிசம்லாம் இன்னும் நல்லா அதிகமாகும். ஸோ நிறைய ஃபுட்டெல்லாம் எடுத்துப்போம். ஸோ அது மூலமாக வெயிட் கெயின் கூட நிறைய பேருக்குலாம் ஆகும். ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் வெயிட் லாஸ்க்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. ஸோ பண்ணாமையே கூட நம்ம இது நல்ல ரிசல்ட் கொடுக்கலாம். ஸோ வெயிட் லாஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய மசில்லாம் நல்லா டைட்டன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேமாக இருக்கிறத நல்ல மசில் பில்ட் பண்ணுறதுக்கு வேணால் அதுக்கப்புறம் ஆஃப்டர் வெயிட் லாஸ் நம்ம எவ்வளோ கிலோஸ் குறைக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த கிலோஸை அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம பண்ணுறப்போ நம்ம ஃபிட்னஸாகவும் இருக்கணும். அதே சமயம் நமக்கு அந்த பாடி இதெல்லாம் கரெக்டான நமக்கு ஒரு அளவும் வரும். ஸோ அதுக்காக எக்ஸசைஸ் பண்ணாமலே நம்ம எப்படி டயட் மூலமாக டயட் கண்ட்ரோல் மூலமாகவே வெயிட் லாஸ் அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்க, சுகர் ப்ராப்ளம் இருக்கவங்க, பிசிஓடி ப்ராப்ளம் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க கூட ஃபாலோ பண்ணலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கு பர்டிகுலராக இருக்கிற ஃபுட்டை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் இந்த போடுற இந்த ஃபுட்டில் எந்த பர்டிகுலர் இதுவும் இல்லாமல் எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். ஈவன் சில்ட்ரன் கூட நல்ல ஒபிசிட்டியாக இருக்கிற சில்ட்ரன் கூட சாப்பிட்லாம். அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியான வெயிட் லாஸ் இருக்கும். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வெயிட் லாஸ்க்கு ஒரு தனி சீரீஸே நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன சாப்பிட்லாம், என்னென்ன ஜூஸ் குடிக்கலாம், அதுக்கப்புறம் எந்த டைமில் என்ன சாலடோ என்ன லஞ்ச் சாப்பிட்லாம், டின்னர் எப்போ சாப்பிட்லாம், எப்படி சாப்பிட்டா சீக்கிரமாக வெயிட் குறையும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் நிறைய போட்டிருக்கேன். பட் ஸோ வாங்க, சிம்பிளான ரெசிபீஸ் தான். ரொம்ப எக்ஸ்பென்சிவான பொருட்கள் வச்சு தான் நம்ம வெயிட் லாஸ் அச்சீவ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அந்த மாதிரி பொருட்கள் செலக்ட் பண்ணோம்னா நம்ம லாங் ரன்னில் விட்டுருவோம். ஸோ நம்ம கண்ணுக்கு முன்னாடி நமக்கு கிடைக்கிற பொருட்களை எப்படிலாம் யூஸ் பண்ணுறப்போ சீக்கிரமாக அச்சீவ் பண்ண முடியும், ரொம்ப டேஸ்டியாக அப்படி சமைக்கலாம் அப்படிங்கிற டிப்ஸ் எல்லாம் அதில் இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம அவல் எடுத்துக்கலாம். சிவப்பு அவல் இல்லைனா வெள்ளை அவல் எடுத்துக்கலாம். அவல் ரொம்ப ரொம்ப ஹெல்தி. ஸோ அவல் எடுத்துகிட்டு அதில் நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணி அதில் சேர்க்க போகிறோம். தேங்காய் பால் ஃப்ரெஷ்ஷான தேங்காவை அரைச்சி நம்ம உடனே பால் எடுத்து அதை தான் யூஸ் பண்ணணும். இந்த பேக்கெட்டில் வைக்கிற மில்க் பவுடர், அதுக்கப்புறம் ஏற்கனவே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தது அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. எப்போ நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட போகிறீங்களோ அப்போ தான் அந்த தேங்காய் அரைச்சி இந்த மாதிரி இது யூஸ் பண்ணணும். இப்போ காலையில் அரைச்சி இந்த பால் ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா மதியானம் ஈவினிங் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு. அதுக்கு மேலே அது யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ வெயிட் லாஸ்க்கு இதே மாதிரி ஸ்டெப்ஸில் பண்ணுறப்ப தான் நமக்கு நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இந்த அவலில் அந்த தேங்காய் பால் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊறுனதுன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா பொங்கல் மாதிரி சாப்பாடு மாதிரி ஃபுல்லாக அது மாதிரி அப்படியே நல்லா ரெடி ஆயிடும். ஸோ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ அந்த இது ரெடியானதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம நாட்டு சர்க்கரை சேர்க்கலாம். சுகர் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னாக்கா அதை சேர்க்க வேண்டாம். இல்லைனா நாட்டு சர்க்கரை ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு ஏலக்காய் ஒரு சின்ன ஒரு சிட்டிக்காய் நசுக்கி போட்டுடலாம். ஸோ இதில் முக்கியமாக சேர்க்க வேண்டிய முக்கியமான பொருள்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீடு சேர்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பம்ப்கின் சீடு, அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட என்னென்னலாம் சீட்ஸ் இருக்கோ அதெல்லாம் இது மேலே நம்ம தூவி விட்டுட்டு சாப்பிட்ணும். ஸோ இது ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயம் இதில் இருக்கிற நிறைய சத்துக்கள் வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹார்மோனல் ஏதாவது இம்பேலன்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு பம்ப்கின் சீடு இதெல்லாம் ரொம்ப நல்லது. ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம சாப்பிட்றப்ப அதுக்கு மேலே போட்டுட்டு சாப்பிட்றது தான் பிரேக்ஃபாஸ்ட். இது லஞ்ச் பண்ண பார்க்க போகிறோம். லஞ்ச் என்ன அப்படின்னா ஸ்பினாச் வச்சு ஒரு தோசை பண்ண போகிறோம். அதாவது பாலக்கீரை, பாசிப்பயிறு இதெல்லாம் போட்டு ஒரு சூப்பரான ஒரு தோசை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி முளைக்கட்டின பாசிப்பயிரை நான் ஊற வச்சுருக்கேன். ரெகுலர் பாசிப்பயிரை கூட நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் இது நல்லா ஊறணும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு பச்சை மிளகா வேணும். பச்சை மிளகா 2 வச்சுக்கலாம் அதுக்கு. அதுக்கப்புறம் ஸ்பினாச், அதாவது பசலைக்கீரை, பாலக்கீரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை பியூரியாக ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம அரைக்க போகிறோம். ஸோ இதோட நம்ம கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு இது ஒரு தோசை மாவு பேட்டர் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எல்லா கீரையும் போட்டுடலாம். ஸோ இதில் தண்ணிலாம் ஊற்ற தேவையில்லை. ஏன்னா இது இந்த பாலக்கீரை, இந்த பாசிப்பயிறு இதெல்லாம் சேர்க்குறப்ப இதிலையே நமக்கு தண்ணி விடும்.
ஸோ அதனால் நம்ம வந்து இதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து தண்ணிலாம் வந்து சேர்க்க தேவையில்லை. பாசிப்பயிறு வந்து கொஞ்சம் கார்னிஷ் பண்ணுறதுக்காக, அதாவது கொஞ்சமாக மேலே தூவுறதுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து இதில் வந்து சேர்த்துடலாம். இன்னும் கூட கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து இதில் வந்து 2 பச்சை மிளகாய் வந்து நான் சேர்க்குறேன். இதில் வந்து இப்போ 2 பச்சை மிளகாய் வந்து நான் சேர்க்குறேன். இதில் வந்து கொஞ்சம் வந்து நம்ம வந்து உப்பு சேர்த்துடலாம். நம்முடைய இந்து உப்பு தான் வந்து சேர்க்குறேன், நம்ம ரெகுலர் சால்ட் வந்து நம்ம சேர்க்கல. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டிருக்கேன். ஸோ இதை அரைச்சிட்டு நமக்கு வந்து தேவைன்னா டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து அரைச்சதை வந்து நம்ம வந்து சேர்த்துடலாம், பார்க்கலாம். ஸோ கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப தண்ணியாக ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து இது வந்து தோசை மாதிரி போடுறதுக்கு வராது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஸோ நம்மளுடைய மேலே அந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இதுக்குள்ளே ஸ்டஃபிங் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த கெட்டி பதத்தில் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு வந்து போடுறதுக்கு வந்து கரெக்டான தோசையாக வரும். ஸோ இதை வந்து அப்படியே நம்ம வந்து ஒரு லிடு போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம தோசைக்கல்லை வந்து சூடு பண்ணியாச்சு. சூடு பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை போட்டு இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ரொம்ப மெலிசாக பண்ண வேண்டாம், அதே சமயம் ரொம்ப மொத்தமாகவும் பண்ண வேணாம். ஸோ இது பாசிப்பயிறு இல்லையா, ஸோ வேகணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த அளவுக்கு போட்டுடலாம். ஸோ போட்டுட்டு இதை வந்து மூடி வச்சிடலாம். அதில் என்னென்ன நம்ம போட போகிறதில்ல, அப்படியே ஸ்லோ குக்லேயே வந்து இது வந்து குக் ஆகணும். இந்த மாதிரி மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 மினிட்ஸாவது ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த சேலட் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து கேரட் வந்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் லேயர் வந்து கேரட் இந்த மாதிரி நீட்டமாக வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். கேரட் போட்டு வச்சு, ஸோ அதுக்கப்புறம் வந்து தேங்காய் இந்த மாதிரி அதுவும் வந்து நான் இந்த மாதிரி கேரட் இதுலேயே வந்து அதுவும் துருவி இருக்கேன். ஸோ அதையும் வந்து மேலே போட்டுடலாம். ஸோ இதில் வந்து தக்காளி வந்து சேர்க்கணும். ஸோ தக்காளியும் வந்து அது மாதிரி குட்டி குட்டி பீஸாக வந்து நம்ம கட் பண்ணி போட்டுடலாம். அடுத்து வந்து நமக்கு வந்து கொத்தமல்லி இலைகள் வந்து சேர்க்கணும். ஸோ அதுக்கு வந்து கொத்தமல்லி நான் வந்து ஃபஸ்ட்டு பறிச்சிக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி பறிச்சுட்டு இந்த மாதிரி வந்து கையிலேயே இது வந்து பண்ணுறப்போ வந்து அதோடைய ஃபுல் டேஸ்ட் வந்து அதோடைய அந்த கட் பண்ணுறதை விட அந்த மாதிரி கையிலேயே நம்ம வந்து குட்டி குட்டியாக பிச்சு இப்படி போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ஸ்மெல் எல்லாம் வந்து இதில் இறங்கும். இந்த சாலடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி எவ்வளோ குட்டியாக பிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா குட்டியாக பிச்சு இந்த இதில் வந்து சேர்த்துடலாம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் மேலே வந்து ஸ்ப்ரவுட் சேர்க்குறோம். ஸ்ப்ரவுட் வந்து நம்மளுடைய பாசிப்பயிறு ஸ்ப்ரவுட்டு. இப்போ வந்து நான் சேர்க்குறேன். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய சாலடு வந்து ரெடி, சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய சாலடு. ஸோ இந்த சாலடை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம அதுக்குள்ளார வந்து நம்மளுடைய அந்த தோசைக்குள்ளே அந்த தோசை வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. பாசிப்பயிரில் வந்து தோசை ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்குள்ளார வந்து எப்படி வந்து நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த சாலடை வந்து இந்த மாதிரி 2 ஃபோர்க் வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணலாம். ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த சால்ட் வந்து ஃபுல்லாக போய் இறங்குற மாதிரி. நல்லா வந்து இந்த மாதிரி ஜென்டலாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணால் நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் சாலட் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போது. ஸோ இங்கே பார்ப்போம் நம்மளுடைய தோசை எப்படி ரெடி ஆகிட்டுருக்குன்ட்டு. ஸோ தோசை வந்து நம்ம வந்து திருப்பி போட்டு பார்ப்போம்.
சூப்பராக ரெடி ஆகிட்டுருச்சு. நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நல்லா வந்து அந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து கிறிஸ்பியாக எடுத்துக்கலாம். சாஃப்டாக இருக்க வேண்டாம், அப்போ தான் வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஒரு துளி கூட எண்ணெயே போடக்கூடாது, அதுதான் முக்கியமானது. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு டேட்ஸ் சட்னி பண்ணலாம். அதுக்கு வந்து பேரிச்சம்பழம் அந்த மாதிரி வந்து நம்மளுடைய சீட்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு லெமன் ஜூஸ் போட போகிறோம். ஒரு பழத்தோட லெமன் ஜூஸ் அதில் போடணும். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஜீரகம் 1 ஸ்பூன், இந்து உப்பு 1 ஸ்பூன். ஸோ இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து மிக்சியில் வந்து அரைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம் மிக்சியில். சீடெல்லாம் எடுத்துடலாம். சீடெல்லாம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம் 1 பை 1. 2 பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் சீரகம். இதுலேயே வந்து நம்ம வந்து புழிஞ்சு விட்டுறலாம் லெமன் ஜூஸை. ஸோ டேட்ஸ் சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் எப்படி வந்து சேர்த்து நம்ம வந்து இதை வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த தோசையில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு வந்து சாலட் வந்து ஃபஸ்ட்டு நிரப்பிடலாம். ரொம்ப க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து நடுவில் வந்து இதை வந்து ஸ்டஃப் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு மேலே வந்து வேணும்னா கொஞ்சமாக வந்து தேங்காய் போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து மேலே வந்து ஒரு ட்ராப் இந்த மாதிரி விட்டுக்கலாம். நம்ம அரைச்ச வச்ச சட்னி இருக்கு இல்லையா, இந்த சட்னி வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு ஜஸ்ட் இதை வந்து இப்படி மூடி பண்ணி வச்சிடணும். இதே மாதிரி வந்து நம்ம இதையும் ஸ்டஃப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு மேலே வந்து சட்னியை கொஞ்சம் வச்சுட்டு காரமாக இனிப்பாக புளிப்பாக அந்த சட்னி வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதையும் வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சிடலாம். ஸோ எப்போ சாப்பிட்றோமோ அப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறப்ப தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா இதெல்லாம் ஊறி போய் ஒரு மாதிரி சொதன்னு ஆயிரும். ஸோ அதனால் சாப்பிட்றப்ப வந்து நம்ம அந்த ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து லஞ்ச் பாக்ஸை வந்து எப்படி வைக்கிறது அப்படின்னாக்கா இந்த மாதிரி ரோல் பண்ணி இந்த மாதிரி வச்சிட வேண்டியதான். ஸோ அதே மாதிரி இந்த ரோல் பண்ணி வச்சிடலாம். ஸோ லஞ்ச் பாக்ஸ்லேயும் கண்டிப்பாக வந்து இந்த இதை வந்து லஞ்ச் பாக்ஸ்லேயும் வந்து எடுத்துகிட்டு போக முடியும். அதுக்காக தான் வந்து லஞ்ச் பாக்ஸில் போட்டு நான் காட்டுறேன் நான். ஸோ நான் வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து இப்படி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நடுவில் அது 2 வச்சுட்டு சுற்றிலும் வந்து நம்ம குக்கும்பர் வந்து கட் பண்ணி வச்சிருச்சு. ஸோ நம்முடைய ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி. ஸோ நைட்டு வந்து ஒரு 7 o'clock போல் ஏதாவது ஒரு ஃப்ரூட் வந்து எடுக்கணும். அதுக்கு மேலே வந்து வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது. ஸோ இன்றைக்கி நான் வந்து மஸ்க் மெலான் எடுத்துக்கிறேன். எனி ஃப்ரூட் ஏதாவது பப்பையா, ஆப்பிள் அது மாதிரிக்க ஃப்ரூட் வந்து ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். மஸ்க் மெலானில் பார்த்திங்கன்னா நிறைய வெயிட் லாஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. டயட்ரி ஃபைபர் நிறைய இருக்குது. பொட்டாசியம், ப்ரோட்டீன், விட்டமின் ஏ, பிலாம் இருக்குது. அதனால் இன்றைக்கி நைட் வந்து நான் இதை எடுத்திருக்கேன். ஸோ வெயிட் லாஸ்னாக்கா வெயிட் மெயின்டைன் பண்ணுறது, லாங் ரன்னில் அவங்களுக்கு வந்து ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் கொண்டு வருது. இது ரெண்டையுமே ஃபோக்கஸ் பண்ணி தான் என்னுடைய மீல் பிளான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் கொடுத்துதா அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க பிடிக்கும் அப்படின்னாக்கா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் எடுத்துக்கோங்க. ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் வீடியோ போடுறப்போ நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ். பாய்.